பயங்கர டார்ச்சருங்க. சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். என்ன கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ எப்போ பிரதர் ஐ ஹேவ் a song brother I need to really get well we need to learn okay bro no problem it's okay. அது உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டாரு ஆக்சுவலா. ஆனா உக்காந்தாரு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் ஏத்துற ஒன்னே ஒண்ணு விட்டா இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்கான்னு தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், high on music bro. You're high on music bro. You're high on music. நிஜமா சொல்றேன் பலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு யாராவது தூக்கி அடிச்சலான்னு போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு ஆக்சுவலா. இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ISI முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இஸ் அ ட்ரக் டீலர், இஸ் அ கேங்ஸ்டர் எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று, சும்மா 2 பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கிறேன் சார். ஆக்சுவலா எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? என்னது கேமரா பார்த்து பேசுங்க. கேமரா ஓகே. எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அதுக்கு மேல பேச மாட்டார் அப்படின்னு. அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராட் டு த கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது வந்து யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. இவரு டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் வி ஸ்டில் லவ் ஹிம் சோ மச். ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இந்த கொட்டுதுன்னு தெரியல, கொட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்டா ஒண்ணு கேட்கிறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் பிரதர். பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்க. நான் பிரேம்ஜி ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட், ஏன்னா யுவனுக்கு கல்டிக்கிச்சானு. ஏன்னா யுவன் ஜென்ரலா ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு பாரு, ஆனா ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து சார் ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு பிராங்க் லைவ் கால் ஆக்சுவலா. லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்னே ஒன்று கேட்டேன், பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வேற போயிடுமே வந்து போன் பண்றேன். தம்பியோட காசு போயிடுமே, எதுக்கு பிரதர் ஐ யூ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட்ட போயிடுவோம். நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டால் தூசியாகின்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. யுவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டுறணும். வெங்கட் பிரபு நிப்பாரு கரெக்டா ஸ்டுடியோக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவன் அங்க உட்காந்து, வெங்கட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு. வெங்கட்ல என்ன நிஜமாவா? உனக்கு போட்டிருப்பாயா? அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவன் கண்டிப்பா போட்டிருப்பான். எங்க அந்த பாட்டு போடு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவான். அது மாதிரி யாருக்கிட்ட வேணாலும் மாட்டி விட்டுருவேன் சும்மாவே. நிஜமாவே எனக்கு எல்லா டைரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டைரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா, மாட்டி விட்டுருவேன் இவன் கிட்ட. எப்ப உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். சூப்பர் சார். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரும் நான் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஃபார் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சார். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சார் கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது இட்ஸ் a very big deal for me. ஏன்னா you are an example சிவகார்த்திகேயன் சார், because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth, and you are inspiration to all the new actors and most of them, and it's an amazing thing. Shivakarthikeyan, thank you so much for being here. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம்.
ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட் விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணலை, ஆர்மி பண்ணியாச்சு. I've never done a proper romance drama. So this I've really attempted. And Brito sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலனா அப்புறம் ராட் விழும் அப்படின்னு. And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharad sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட, சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence, Sneha. Thank you so much. Akash, I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் நான். பட் த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருந்து எவ்ரி டே ஐ saw the growth in you as an actor, which is phenomenal actually. Of course, you have it in your blood, you know, otherwise there. And dad is there, it's there in your blood, but to see it come alive, அதை வந்து நிஜத்துல பார்க்கறது வந்து அருமையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னே எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும், when people appreciate you. ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. when you all win is when I win. and அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உட்காந்து டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்ல, காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவாரு நல்லா இல்லை அப்படின்னு. இஸ் தட் டைரக்ட் ஆன் மீ. ஸோ அவரு ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தோன்னே, ஆகாஷ் சூப்பராக இருக்காயா, த பாய்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆகாஷ், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். And I'm very happy to make a film with you. That I should tell you that I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்ல. Sharad sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ தான் குழந்தை வேற பிறந்திருந்தது ஆக்சுவலா கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களை காண்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But then Verity Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது, கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay, and Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு thank you so much for coming. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். My dear Shiv Pandit, டக்குன்னு உடனே செட்டில் ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச் ஷிவ். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. ஏன்னா அப்போதான் ஷேர்ஷாலேருந்து பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணுது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ ஷிவ், யூல் டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலா. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தியாகு அங்கிள், You've been amazing support. I've seen since my very day, first film, you have always appreciated all my work and you've always been very supportive, Thiagu uncle. Thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway, so Aditi, I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narrations generally. You know, that gives me more excitement. One okand kada solirana okand gudichi, that gives me more energy actually. You asked me to narrate the film. When generally shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நான் நரேஷன். அப்போ தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி கேட்டால் கூட இந்த ஷாட் எங்கன்னா கரெக்டாக எந்த ரீல் எங்கே வருதுன்னு கரெக்டாக சொல்லிடுவேன். தூங்கி எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் கூட படிக்காம you can even do that because it has to become part of your blood. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places எங்க தெரியுமா pre-intervalலையும் the later part I cried. நிஜமாவே சொல்றேன், when you saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லாத்த விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது.
நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தல நடத்தாலும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலா. அதித்தி, யூ மேட் மீ, யூ டச் மை ஹார்ட். இட் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி ரியலி நைஸ். Damn good, Aditi. Thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணா பின்னாடி ஓடி ஓடி ஷூட் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்சுவலா. கேமரன் பிரைசன், அவர் வந்து வெள்ளக்காரன், ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இஸ் டன் சம் ஃபினாமினல் ஒர்க். ஏன்னா ஃபினாமினல் ஒர்க்னு ஜென்ரலாக சொல்றது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனி திங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That is what is really beautiful about it. அதனால தான் என்ன படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. கிளாஸ் கிளாமர் அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He has shot for the emotions. That has come out really really well. Of course Shekhar sir பத்தி சொல்லியிருக்கேன். Costume அனுவர்தன், thank you so much அனு. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர், என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து கரெக்டா கொண்டு வந்துருவாங்க ஸ்கிரீன்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம, வைஃபா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். பட் she has always seen, not only with me, with all the directors, she's always had an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think இது நம்மளோட முதல் படம் Saravanan, and I think you have done a great job Saravanan. Thank you so much. Dinesh Master, எனக்கு தினேஷ் மாஸ்டர் வந்து இஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக. எல்லாரும் ஸோ இஸ் டன் அ ஃப்ரேட். இந்த படத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது, ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் ஒன்லி 3 tracks. நவ் டுடே இஸ் த டே வித் யுவன் சங்கர் ராஜா. யுவன், நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம். யுவன் ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. யுவன், இது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஸ்ட்ராங் பில்லர் அண்ட் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் இன் மை கரியர். ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்துமராமலும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தியேட்டருக்கு. தட் இஸ் அ ட்ரூத். தீப்டிக் அந்த சாங் எல்லாம் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து, ஓகே படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும், யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே, இங்க யுவன் விளையாடுவாரு, இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு, அது தெரியும். அண்ட் தி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா, இட்ஸ் பிரில்லியன்ட் யுவன். Thank you so much யுவன். I'm actually open, I can tell in public, I'm in debt to you. No, genuine, I'm genuinely telling you because I'm really in debt to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளவு முடியுமோ பார்க்கலாமா, we'll just give it a shot and we'll try. So that'll be really great. Adesh, thank you so much Adesh. கச்சே சேர பாட்டு எழுதுறாரு Adesh, and Adesh has written my song in this. Vignesh even ஒரு பாட்டு எழுதிருக்காரு. Vignesh and Nayan were not able to, they are family but they're in Dubai, they're not able to be here. And I have a lot of nice interesting, all my other team ADs, all my ADs, thank you so much guys, because without you guys, I won't be able to even make this film actually. You guys really gave me a great support. And I don't know who I'm missing and all these things. Karan, I love you Karan. I can never miss you Karan. And most importantly, Neelan. Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்து மறையாமலும் டைம்லேருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. என் கூட இருக்காரு. அறிந்து மறையாமலும், பட்டியல், சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ ஸோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ், நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம், அதாவது ஒரு புக்கு படிக்கும்போது 21 வால்யூம் 30 வால்யூம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு எனக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கனாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட இருந்து அவர் சொல்றதை கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதலாம். நீலன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட், ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். விஜய் சார், பாவி, அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோவமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட விஜய். ஆக்சுவலா விஜய் எப்பவுமே எனக்கு விஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலா கண்ணாமண்ணு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா போயிட்டேன், ஆனா இதெல்லாம் வேணாம், நான் ரொம்ப சிம்பிளா எழுதலண்ணா, அவ்வளோ பிரச்சனை இல்லை, இப்ப வச்சுலண்ணா, யோ என்னையா நீ எழுத விட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன புள்ள போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா Vijay has written most of my songs and has done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி. உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில. ஐ திங்க் இந்த படத்துல நீங்க you have done it.
and you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன் Bala, and I love you Bala again. ஐ லவ் யூ ஆல்வேஸ் சார். நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு Bala is coming அப்படின்னு கேட்டுட்டு ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being a great support. And thank you so much everybody, and I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார். கண்டிப்பா நேசிப்பா இல்ல சார், கரெக்டா தான் சார். இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்க ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்க படமும் வேற லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பா நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி 14 பார்க்க போறோம். உங்க வெற்றி பட வரிசையில நேசிப்பாவும் கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா அதை நான் நம்புறேன் சார். எப்பயுமே இந்த இடத்த நான் விடுறதா இல்லை சார். ஏன்னா எப்பயுமே நீங்க இருந்தீங்கனாலே யுவன் சார் 2 பேரும் சேர்ந்தாலே இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறைய நான் பார்த்துருக்கிறேன். இந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ண விரும்பல சார். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய பார்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் மாதிரி நீங்க 2 பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமா சார். அதானே? ஆமா சார். யுவன் ப்ளீஸ் யுவன்